எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் RGK லைஃப்ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ் புலாவ் தாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்ப்ரவுட்ஸ் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ் இதை நான் கடையில் வாங்கியிருக்கேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன், இது சாப்பாட்டு அரிசி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், அதுக்காக எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகா, நட்சத்திர சோம்பில் பாதி தான் எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய், 1 இன்ச் சைஸ் பட்டை, 1 லவங்கம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு செஞ்சாச்சு. இப்போது புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சுட்டுருச்சு. இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. தாளிக்க வேண்டிய எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம். இதில் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா நான் எல்லாமே லைட்டாக தாங்க போட்டுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கரியாமல் இருக்கும். இப்போ நான் இதில் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அரிசியை நான் வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க.
பாருங்கள், இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், சாப்பாடு நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதில் அரை மூடி சைஸில் ஒரு லெமன் புழிகிறேன். லெமன் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். பிரியாணிக்கு இன்னும் சேர்க்கலை, புலாவுக்கு இன்னும் சேர்க்கலை. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணி செஞ்சு புலாவ் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் சேர்க்க முடியாது. அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே சரி பார்த்துட்டேன். இப்போ இதை வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் வரைக்கும் வரட்டும். ஒரு பக்கம் விசில் வரட்டும். இன்னொரு பக்கம் நான் என் பொண்ணுக்காக ரெடி பண்ணுறேன். அதே அரிசி, ஊற வச்ச அரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் இப்போது 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகுத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் இல்லைன்னா ஜீரகம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செய்கிறதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது எப்போவுமே உப்பு சேர்க்காதீங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பிசையும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்குன்றதுனால நம்ம நிறைய விசில் கூட விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் 6 விசில் விட போகிறேன். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாப்பாவுக்கு வச்சோம் இல்லையா, அதுவும் 6 விசில் வந்துருச்சு. இதுவும் 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி புலாவை ஓப்பன் பண்ணியாச்சு. சாரி, எனக்கு பிரியாணி தான் வருது. புலாவ் ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எப்போ பார்த்தாலும் வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் புலாவ் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் ஏதாவது கிரேவி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைத்தா கூட போதும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கர்ட் வச்சு தாங்க சாப்பிட போகிறேன். இது வந்து என் குழந்தைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கையில் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இல்லை ரொம்ப சின்ன பசங்க மசிச்சுலாம் சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு மிக்சியில் வேணால் ஓட்டிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. இப்போது நம்மளோட மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ் புலாவ் ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.